உள்ள அழகும் இது என்னென்ன வுட்டு தெரியுமா யூஸ் பண்ணிருக்காங்க? தேக்கு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரம்மாவோடது, விஷ்ணுவோடது. என்ன பேசுதுன்னு எங்களுக்கு புரியல. அழகா இருக்குங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. மகேந்திரா எங்க கூட்டிட்டு போறாங்க? இது இது சிவா பார்வதி. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் தானே பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் வந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்ச்சுரி ஆஃப் ட்ரூத்ன்ற பிளேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு தான் நாங்கள் அந்த பிளேஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். இங்கே இப்போ பர்சனுக்கு 500 பாட் டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எது இது 500 பாட்டில் என்னென்ன இதெல்லாம் கவர் ஆயிடுமா? இதெல்லாம் மியூசியம் என்ட்ரி மட்டும்தான் கவர். என்ட்ரிக்கு 500 பாட். 6:30 க்ளோஸ். நாங்க வந்ததே 4:45. Okay, the entrance? Yeah, entrance is only flight. Not now. You can go inside 5 p.m. 5 p.m. Yeah. Oh, okay. 5 மணிக்கு தான் உள்ள அலோ பண்ணும். இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம அப்படின்னா 1/2 hourல சுத்திட்டு வந்துடணும். இது 5 PM தான் ஓப்பனே பண்ணுவாங்களாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா the truth of சான்சரி. சூப்பரா இருக்குடா. இது செமையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இது வந்துட்டு பேலஸ் பிளஸ் டெம்பிள் அதோட தீம் வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. 1981ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இது பில்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதையா? இது என்னென்ன வுட்டு தெரியுமா யூஸ் பண்ணிருக்காங்க? தேக்கு, மாய்டியாங், மை டாக்கியன், மாய் பஞ்சட், அந்த மாதிரின்ற வுட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ 1/2 hourல நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடணுங்க. பிகாஸ் நம்ம 5:30 கிளம்பணும். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் இது வந்து டிசைன் பண்ணா? லேக் வீரியப்பனாள் அப்படிங்கிறத இதை டிசைன் பண்ணியிருக்காரு. வேப்பலை இருக்கு பாருங்க, வேப்பலை எல்லாம். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரம்மாவோடது, விஷ்ணுவோடது, அதுக்கப்புறம் விநாயகரோடது, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு டேடி, அம்மா, அப்பா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீச்சர்ஸ். ஸோ இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தோட ஸ்டாச்சுஸும் இருக்குமாமா. அப்புறம் பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்டாச்சுஸுமே இருக்குது. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு வுட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் எல்லாமே அந்த டிசைன் ஃபுல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே வுட் மட்டும் செதுக்கி இருக்காங்க. அம்மா இதுல ஹெல்மெட் இவங்க நம்மள கைட் பண்ண போறாங்க. ஹெல்மெட் போட்டுட்டு தான் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள போங்க. இவங்க நம்மள கைட் பண்ண போறாங்க. சோ ஹெல்மெட் போட்டுட்டு தான் நம்ம போகணும். மகேந்திரா எங்க கூட்டிட்டு போறாங்க? ஹெல்மெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி திரும்பினீங்கன்னா புடிச்சுக்கோ, டைட் ஆயிக்கும். ஆவலியே இரு, இந்த ஹெல்மெட் டைட்டே ஆக மாட்டேங்குதுங்க. பூனைக்குட்டி ஹாய். இது நிக்கவே இல்லை எனக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கல்ச்சரலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஐயோ நீங்க கூட்டிட்டு போங்க அக்கா. எங்கடா போற? நான் இங்கே உட்கார்றேன். இந்த அக்கா கூட்டிட்டு போகுது எல்லாரையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு கைடு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லி கூட்டிட்டு அவங்களே நம்மளுக்கு எல்லாம் காமிச்சு கொடுக்குறாங்கல்ல. ஆனா அவங்க சொல்றதுதான் புரிய மாட்டேங்குது. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. உங்க இங்கிலீஷ் புரியும். அங்க பாரு இவ்வளவு அழகா இருக்கு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. திருவள்ளூர் மாதிரி தான் இருக்கு. அப்பெல்லாம் திருவள்ளூரான்னு தெரியல. பீச் இருக்குங்க. ஃபுல்லா வுட்லயே பண்றாங்க. ஃபுல்லா வுட் மகேந்திரா. பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும். And when the timing is done, and also we use some silicone to control the right and left side. But not all the scale of the model to the museum is 1 to 10. 1 centimeter here and 10 centimeter there. And we don't use the metal nail to lock the wood. But even once see the metal nail around this museum is just only temporarily fixed, okay? And now I would like to represent everyone about the example of the wood traditional technique, okay? So the first technique is this one, we call it right. It's about this one. This one is similar like the column to support this museum. This museum we have 170 columns to support this museum, okay? This one and this one to stay the balance.
And everyone you can imagine about the Lego too, alright? So this technique is really hard to see it now today because this technique from the ancient time. Alright, so right now, everyone you can take umbrella over there, okay? Because it's raining right now. You can take umbrella over there because it's raining right now. Because we need to walk around 130 meters to go to the entrance, okay? இங்க பாரு காட் ஆஃப் விண்ட் காத்து. நம்ம ஈஸ்வரர். அங்க காட் ஆஃப் எர்த். அங்க பாரு எர்த்தோட கடவுள். சூப்பரா இருக்குங்க. நிஜமா தாய்லாந்து மஸ்ட் விசிட் வீடியோ. எத்த வெளியே வஸ்து வர சொன்னாங்கல்ல, என் கையில கொடுத்துருக்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் வச்சுட்டு வந்துடுறேன். The living things in our body such as blood and tears. சூப்பரா இருக்குடா. இங்க பாரு பாம்பு. பீச் கட் செதுக்கி இருக்காங்க அப்படியே. ஆமா, டீடைலிங் பயங்கரமா இருக்குடா. இங்க பாரு, அவன் அமைச்சிருக்கான் பாரு இடம். பீச்ல கொண்டு வந்து கடலோரத்துல. உட்டுடா இது. எனக்கு எப்படி உட்ல அமைச்சிருக்காங்கன்னே தெரியல. எப்படி இது ஒரே உட்டா? ஆமா, ஒரே உட்டு தான். அந்த அளவுக்கு அது பிளான் பண்ணி தான் இது கட்டப்பட்டது. உண்மைமா சத்தியமா. இவ்வளவு பெரிய உட் எங்க இருந்து வந்து? சாண்டி சாண்டா. தி மதர் ஆஃப் எர்த். தி மதர் ஆஃப் எர்த். மதர் ஆஃப் எர்த். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைடு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பதான் செதுக்குறாங்கடா இதெல்லாம் செதுக்கிறதுக்கே எவ்வளவு நாள் ஆகும். Take care of the lover. Love the lover also. Anyway, இவரு யாரா? ஓ, இவரு தான் உருவாக்கி இருப்பாரோ. His Majesty King Umapaya the Great. இது பாருங்களேன், மற்றதெல்லாம் வந்து ப்ரௌன் கலர்னா இது மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். செதுக்கி இருக்காங்கடா. பார்க்கவே ஒரு பார்த்துட்டே இருக்கலாம்னு ஃபீல் ஆகுது. அவ்வளோ நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1200 rupees வரும். ஒர்த்து தான். ஏன்னா இது கிரியேட்டிவ் முடியாதுடா. கைடோட வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க என்ன. இங்க பாரு, சக்சஸ் வித்அவுட் ஹானர் இட் வாஸ் தென் ஃப்ராட். பாத்தீங்களா? சக்சஸ் வித்அவுட் ஹானர் இஸ் worse than fraud. அதாவது வந்து conducting honest and honest carriers. இதெல்லாம் அடிச்சிருக்காங்க, மொளை அடிச்சிருக்காங்க. இங்க பாரு, இங்க வா நம்ம அம்பேத்கர் தானே அது? ஏ மகேந்திரா, அம்பேத்கர் மாதிரி இருக்காரு. அம்பேத்கர் மாதிரி தான் இருக்காரு. ஒருவேளை இங்க வந்து தான் பண்ணிட்டு போயிருப்பாரோ. இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க லிஃப்ட் வேற வச்சிட்டு இருக்காங்க.
Wooden lift. Good environment, our behavior and attitude will be positive and be meaningful. And your physical health and mental health will grow up to be stronger than before too. Alright? So right now let's move to this. விஷ்ணு இது ஏன் இந்த மாதிரி செதுக்கல் எல்லாம் இப்படி ஆயிருக்குதுடா? இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருச்சு. இதெல்லாம் எப்பயோ பண்ணி வச்சது. ஓகேவா? அப்போ பண்ணி வச்சது எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனா the god of wisdom, prosperity and success. Surround yourself with people who empower you. விநாயகர் தாய்லாந்து வரைக்கும் விநாயகர் ஃபேமஸ்ரா. விநாயகர் இது என்ன இப்படி இருக்கு? சிவா சிவன் the god of destruction. self efficiency with greatest of all wealth. சிவாவா இத பாரு, the god of the godness of knowledge, art and wisdom. அதுக்கு தான் சொன்னேன் வாங்க. எங்க இருக்கீங்க? எங்க எடுக்கணும்? வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா கடவுளையும் இங்க மியூசியம் It's about the beginning of the society. It's been our family. So our family is the first person, first teacher and first doctor that taking care of us and giving us birth and teach us to be the good people. So what kind of the person of us depends on our family. Alright. So the culture of the family want us to remember that providing education and teach us to be the good people. And this one save us from the bad people. And six providing of education. And seven, support us with a good spouse. And the last one, அழகான தேவதையே, சிவா இங்க பாரு. பார்வதி கும்பிடு. அப்புறம் இது என்னன்னே தெரியலையே. இது சிவா பார்வதி, அப்புறம் இது ரெண்டு கணேசாவே இல்லை. ஏங்க சிவா பார்வதி, அதுக்கப்புறம் நடுவுல ரெண்டு பசங்க யாருங்க? விநாயகர் சொண்டு தானே இருக்கும். விநாயகர் சொண்டு இல்ல தலை வெட்டுறதுக்கு முன்னாடி அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை நாங்கள் இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.